ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக சுடர் தான் அந்த மக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பி ஏமாந்துட்டு இருந்தாரு கதிரேசன். ஆனால் இப்போ கதிரேசனுக்கு நம்ம நினச்சிட்டு இருந்தது ரேணுகா கிடையாது, நம்ம மக கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலியமாக தெரிய வருது. இதனால பயங்கர ஆத்திரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறாரு கதிரேசன். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரிப்போர்ட்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியா இருக்கட்டும், மனோகரன் எல்லாருமே, அதாவது மல்லி சைடில் உள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நாளைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. மல்லிக்கும் தூக்கம் வரல, மனோகரனுக்கும் தூக்கம் வரல. எப்படியாச்சும் ரிப்போர்ட் பாசிட்டிவாக தான் வரணும், அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவாக வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி விடிய விடிய மல்லி சாமி ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. சாமியை ரொம்பவே நம்ப ஆரம்பித்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது, அதேமாரி ரிப்போர்ட்டும் வந்துடுது. மனோகரனுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துடுச்சு சார், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி துடிச்சு ஓடுறாரு மனோகரன். எப்படியாச்சும் ஓடி ரிப்போர்ட் வாங்கி ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கினா, என்ன இருக்குன்னு கேட்கும்போது, நீங்கள் நினச்ச மாதிரி தான் சார் இருக்குது. கதிரேசனோட டிஎன்ஏ கொஞ்சம் கூட அந்த பொண்ணு கூட மேட்ச் ஆகலை, இவங்க பொண்ணு அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்காரு மனோகரன். ஆகா, நம்ம தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியோட கடகடன்னு ஃபோன் போட்டு மல்லி கூட சொல்லலைங்க, கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கதிரேசன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சொல்லுங்கள் மனோகரன், நான் ஒரு வேலையாக வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக இப்போ வாங்கன்னு சொல்லும்போது, என்னாச்சு மனோகரன், எதுக்காக இப்போ உடனடியாக வாங்கன்னு சொல்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அட வாங்க கதிரேசன், நாங்கள் சொல்கிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசியே ஆகணும், நீங்கள் உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னவா இருக்கும், ஒருவேளை நமக்கு சுகர் வந்துருச்சோ, பிபி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு தலையை பிச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க கொடுத்துருந்தாங்க, இப்போ உடனடியாக வாங்கினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஒன்றுமே தட்டுப்படலை. இவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவையும் கூப்பிட்டுறாரு. நிஷாவையும் கூப்பிட்டுட்டு வந்தா, நிஷா வந்ததுமே என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இவன் ஏதோ சீக்கிரம் வர சொன்னா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு தெரியலையம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நிஷா ஆறுதல் சொல்றாங்க. இல்லைம்மா எனக்கு ஏதோ தப்பா படுதுன்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. மனோகரன் வந்த வேகத்துக்கு கேட்குறாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மனோகரன் லூசுத்தனமாக பேசுகிறீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காக நடக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது, ஏன்னா உங்கள் பொண்ணே அவள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நிஷாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க மனோகரன், நீங்கள் திரும்ப திரும்ப இதே பிரச்சனையை ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க தான் சொல்லிட்டோம், அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் மீண்டும் என்னதான் மனோகரன் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, கதிரேசன் கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு துளி கூட அவன் மேலே சந்தேகம் வரலையான்னு கேட்கும்போது, பெத்த பிள்ளை மேலே எப்படிப்பா சந்தேகம் வருன்னு கேட்கும்போது, பெத்த பிள்ளையா இருந்தா தானே அப்படின்ற மாதிரி கோவத்தோடு சொல்கிறாரு. பைத்திய மாதிரி பேசாத, மண்டையே பிச்சுக்குது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கதிரேசனுக்கு இப்படி சொல்லவுமே அப்படியே வெலவெலன்னு போயிடுச்சு. என்னடா இது, தான் பொண்ணு இவ்வளோ நாளாக தான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தவ ஒரு அக்யூஸ்டா, அதுவும் சுடரா, டிஎன்ஏ காட்டவுமே நிஷாவுமே அதுக்கு முன்னாடி வரையுமே நிறைய பேசிகிட்டு இருந்தா, அவளுக்குமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. மனோகரன் தேவையில்லாமல் பேசாதீங்க, நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன், அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லவுமே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்திருக்கா. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்கள் அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நிஷாவுக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு மனோகரன். இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே டிஎன்ஏ ரிப்போர்ட்டோ பார்க்குறாங்க. பார்த்தா ரெண்டுமே இதாக இல்லை. ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் இப்படி இருக்கே, நீங்கள் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ப்ராமிஸாக நான் பண்ணலை, சரி என் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு யாருக்கிட்டனாச்சும் கூட நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் அப்போ கன்ஃபார்ம்
உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது போதுன்னே தெரில. என்னப்பா இது அப்போ வந்து இவ வந்து ரேணுகா கிடையாதா சுடரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும், நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க கதிரேசன் வாயடைச்சு போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன பேசுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. தான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்த ரேணுகா இப்போ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே கதிரேசன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இதை இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய்க்கு ஃபோன் போட்டு ரேணுகாவுக்கு போட்டு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க. எல்லாருக்குமே புரியல எதனால இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ நாளாகியுமே என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னடா இது எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்போம், இது என்னடா இதை நம்ம பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தது நம்ம பொண்ணே இல்லையா, அப்போ இது என்னால் தாங்கவே முடியலமான்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு. நிஷா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மனோகரன், நீங்கள் மட்டும் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கவே வந்து ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. நீட்டாக சொல்கிறாங்க, நான் வேறு இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்பேன், பார்த்ததுமே வந்துட்டு மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணோமே. தாராளமாக நிஷா நீ தாராளமாக போய் செக் பண்ணி பாரு, என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ, இதில் நான் தலையிடறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு மனோகரன், அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இவ்வளோ நாளாக நான் எப்படியோ இருந்துட்டேன், ஆனால் இதுக்கு மேலே வந்து விட்டு வைப்பாங்க நினச்சே பார்த்துடாதீங்க. எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ தூரம் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்காங்க, ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியல. எங்கள் அப்பாவுக்கு ஒன்று ஆயிடுச்சு, அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ரேணுகா சுடராக இருந்தா அப்படின்னா அவளே நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணமான எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சோமே அவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது, இன்னும் மேலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனைலாம் சரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தனிச்சு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக போலீஸ் சீக்கிரம் ஏதாவது ஒரு கரெக்ட் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போகணும். வெயிட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஏதாவது கட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.